ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. நம்மள பல பேர் எவ்வளவோ பிளேஸ்க்கு போய் சுற்றி பார்த்துருந்தாலும் துறைமுகத்துக்கு போய் சுற்றி பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு எப்படி போகணும், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாது. வஉசி துறைமுகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அங்கே எப்படி போகணும், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அட்மின் ஆஃபீஸில் பிஆர்ஓ செக்ஷனில் பர்மிஷன் வாங்கணுங்க. அட்மின் ஆஃபீஸில் எங்கே இருக்குது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைட் ரோடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. கோவிலேருந்து வந்ததும் லெஃப்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் வருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு வர வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். நார்மலாக வர பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா முன்னாடி நாளே பர்மிஷன் வாங்கிடுங்க. இல்லைனாலும் ஆன் த ஸ்பாட்டில் வந்து பர்மிஷன் வாங்கிடலாங்க. வித்தின் 30 மினிட்ஸில் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்னென்ன நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொண்டுட்டு வரணும்னா ஆதார் கார்டு மட்டும் போதுங்க. 3 இயர்ஸ்க்கு மேலே குழந்தைங்க நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆதார் கார்டும் தேவைப்படும். அடுத்து நீங்கள் வர வெஹிக்கிள்ங்க, ஆமாங்க, கார், பஸ்ஸு, வேன் அலௌடுங்க. 3 வீலர் ஆட்டோ இல்லை மற்றது, அடுத்து 2 வீலரும் நாட் அலௌடு. செக் போஸ்ட்க்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ரவுண்டான வருங்க. இதுலையுமே நீங்கள் எந்த சைடும் டேர்ன் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வருங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கூட வர டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிரைவர், கண்டக்டர் இவங்க மாதிரி வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஃபர் ஹெட்டுக்கு 8 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வருங்க. அடுத்து நம்ம எந்த வெஹிக்கிளில் வரோம், வேன் ஆர் காரில் வந்தால் 39 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுவே பஸ்ஸில் வந்தால் 59 ருபீஸ் பஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பர்மிஷன் கிடையாதுங்க, டைரெக்டாக போய் தான் பர்மிஷன் வாங்கணும். ரவுண்டானாலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தோம்னா இங்கே பாருங்களேன், பெட்ரோல் பங்க் ஒன்று தெரியுதா? இங்கே வந்து 2ஆக டிவைட் ஆகுங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா க்ரீன் கேட் வரும். ரைட் சைடில் வந்து நீங்கள் கட் பண்ணணுங்க. அப்போ தான் அட்மின் ஆஃபீஸ்க்கு போக முடியும். இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகணுங்க. போய் ரைட் கட் பண்ணோம்னா அட்மின் ஆஃபீஸ் வரும். அட்மின் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சிஎஸ்எஃப் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அங்கே போயிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா போதுங்க. அவங்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பிஆர்ஓ செக்ஷன் எங்கே இருக்குது என்னன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா போதுங்க. வித்தின் 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிடும். பர்மிஷன் வாங்கினதும் இந்த க்ரீன் கேட் உள்ளே தாங்க போகணும். இங்கே சிஎஸ்எஃப்ட்ட அந்த லெட்டரை நீங்கள் காமிச்சிங்கனாவே அவங்க அலோவ் பண்ணிவிடுவாங்க. போர்ட்டை சுற்றி பார்க்க டைமிங்க மார்னிங் 10 AM டு ஈவினிங் 5 PM மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கின பர்மிஷன் லெட்டரை வச்சு வேனு, கார் ஆர் பஸ் எந்த வெஹிக்கிளில் வந்திருக்கீங்களோ சிஎஸ்எஃப்ட கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வெளியில் வந்துடுறீங்க கேட் அவுட்னா எகெயின் அந்த பாஸை வச்சு உள்ளே போக முடியாதுங்க. அந்த பாஸை வச்சு ஒன்ஸ் தான் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க, ஆப்ரேஷனல் பர்த்தில் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க, கால் பண்ணி கேளுங்க. இல்லை கமெண்ட்ஸில் கூட கேட்டாலும் ரிப்ளை பண்ணுவேங்க. போர்ட் ஏரியாவில் ஒவ்வொரு பர்த்லேயும் ஒவ்வொரு மாதிரி வெஹிக்கிள் மூமெண்ட்ஸ் இருக்குங்க. பார்த்து சேஃபாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.